இங்கே மேலே பார்த்தீங்களாங்க என்ன டோல்கேட்டெல்லாம் தாண்டி போகிறோமே டீ குடிக்க. மதியார சாவூர்கிழமை போகிறோம். அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போகிறோம். ஹாய் சொல்லுங்கள். ஹாய். ஸோ ஹாய், திஸ் இஸ் கிங் ஆஃப் மீ. ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நைட் ரைடு கிளம்பிட்டு இருக்கோங்க. ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா சைடு போய்ட்டு டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ செம்ம ஃபன்னியாக இருக்க போதுங்க. இத்தனை நாளாக நான் ஏன் வீடியோ போடலன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் நிறையா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு இத்தனை நாள் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்லா ரெகுலராக வீடியோ தர நான் ட்ரை பண்ணுறேங்க. ஓகேங்க, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பில் பண்ணலாம் ஆள்பட்டுக்கோங்க. சரி வாங்க அப்படியே வண்டி எடுத்துட்டு நம்ம நைட் போக போக பேசுகிறேங்க. டே சவுண்ட் ஆஃப் பண்ணுறா, காப்பிரைட் விழுந்துருண்டா டே. இங்கே சாங் கேட்டுகிட்டே போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கேரளா சைடு போயிட்டு நம்ம டீ குடிச்சிட்டு வரலாம் தான் கிளம்பிட்டு இருக்கோம். அதாவது நைட் ரைடுங்க, செம்ம ஃபீலிங்க. அடடா சீரியஸாங்க, இந்த மாதிரி போகிறதுக்கு எனக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க. ஸோ நைட் ரைடு, ஸோ ஆல்மோஸ்ட் கேரளா சைடு. வா, இதே ரைமிங்காக இருக்குல்ல. வாவ், ஜம்முன்னு நான் போய்ட்டு டீ குடிச்சிட்டு வரலாம் கிங் ஆஃபு. ஸோ சாரிங்க, நிறைய நாளாக நான் பார்த்தீங்கன்னா வீடியோவே போடலை. ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம முடிச்சுட்டு இப்போது திரும்ப வீடியோ போடுறோங்க. ஸோ என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நிறைய கோப்புரம் வச்சுருக்காங்க. டே ஏண்டா இத்தனை வச்சுருக்கியே, ஃப்ரெண்டுக்கு ஒன்று டெடிகேட் பண்ணலாமேடா. நிறைய வச்சுருக்காங்க, பார்த்ததுமே ஸ்டன் ஆகிட்டேங்க. அவ்வளோ வச்சுருக்கான். ஸோ எனக்கும் கோப்புரம் வாங்கணும்னு ஆசை. கிங் ஆஃபு ப்ளீஸ் அந்த ரெட் கலர் பட்டன் ஒன்று அழுத்தி விட்ருங்க. நம்ம 10K அடுத்தவுடன் சென்று ஒரு கோப்ரோவை தூக்க உள்ளோர். இது பண்டைய தமிழ் தானா? ஸோ பசங்கள்லாம் சாங்கு கேட்டுக்கிட்டே போகிறாங்கப்பா. அதுக்கு இது நம்ம வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் இஷ்யூ வந்துருச்சுன்னா அது ஒரு மாதிரியே கடுப்பாயிடுங்க. ஸோ போன வீடியோக்கே பார்த்தீங்கன்னா காப்பிரைட் இஷ்யூ வந்துருச்சு. அதே ஒரு மாதிரியே மனசுக்கு கஷ்டமாயிடுச்சு கிங் ஆஃப். அதை பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிட்டேங்க. ஒரு சாங் நம்ம ஒரு பிஜிஎம் நம்ம வச்சுருப்போம். அந்த பிஜிஎம் பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துட்டோங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைலேஜ் செக் வீடியோவில் தாங்க காப்பிரைட் இஷ்யூ வந்துருச்சு. இதை அப்போ கிளியர் பண்ணியாச்சுங்க. என்ன இவ்வளோ டிராஃபிக்குங்க. நாங்கள் எல்லாருமே டீ குடிக்க இங்கேருந்து கேரளா போயிட்டுருக்கோங்க. செம்ம ஜாலியாக இருக்கும். இப்போது இங்கே என்னன்னு தெரிலங்க, இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது, ஓவர் பொல்யூஷனாக இருக்குது, நிறைய ஒர்க் நடந்துகிட்ருக்கு. எவ்வளோ டிராஃபிக்குப்பா. கிங் ஆஃப் எனக்கு பார்த்தீங்கன்னா நைட் ரைடு போகிறதுக்கு அவ்வளோ பிடிக்குங்க. ஸோ எத்தனை பேருக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க நைட் ரைடுனா. ஓகே கிங் ஆஃப், அப்படியே பெட்ரோல் அடிச்சுட்டு ஜம்முன்னு கிளம்ப வேண்டியதாங்க. இருங்கப்பா, பெட்ரோல் இருக்குங்க, இருந்தாலும் அடிச்சுப்பா. அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போகிறோம். ஹாய் சொல்லுங்கள். ஹாய். ஓகேண்ணா. அம்மா ஸோ இங்கே என்னன்னே தெரிலங்க, எப்போ பார்த்தாலுமே பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. நான் நேற்று 300க்கு போட்டேங்க பெட்ரோலு, இன்றைக்கி ஒரு 100 ருபீஸ்க்கு போட்டிருக்கேன். எவ்வளோ போட்டாலுமே அங்கே பிளிங்க் ஆகிட்டே இருக்குங்க. அப்படியே பட்டுக்குட்டி எவ்வளோடா குடிப்பேன். பட் நல்ல மைலேஜ் தராங்க. எங்கே சொன்ன உடனே ரோஷம் வந்துருச்சு போல் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா 130 கிலோமீட்டர் போகுமாம்மா. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகுறது நின்றுருச்சுங்க. செல்லத்துக்கு ரோஷம் வந்துருச்சோ. இங்கே இவ்வளோ பேக்கரி இருக்குங்க. பட் நாங்கள் கேரளா தான் போய் குடிப்போம். ஏன்னா எங்களுக்கு கொழுப்புங்க, எங்களுக்கு கொழுப்பு ஜாஸ்தி. ஸோ அதனால் நாங்கள் கேரளா போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கோம். அதுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். கிங் ஆஃபு நம்ம கேமரா பார்த்தீங்கன்னா காலையிலே ஒரு மாதிரி, நைட்டு சொல்லவா வேணும். நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிங்கப்பா. க்ளீன் ஓரளவுக்கு இருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன். இவங்க ஏன் இவ்வளோ மெதுவாக போயிட்டுருக்காங்க? மதியார சாவூர் கிழமை போகிறோம், கொஞ்சம் வேகமாக தான் போய. யோ அந்த டைலாக்கை சொல்ல முடியா? மதியார சாவூர் கிழமை போகிறோம்.
அது அந்த வண்டி எப்படி போகுது பார்த்தியா? ஸோ இங்கே ஒரு நிமிஷம் நிற்க வேண்டியது இருக்குங்க. இந்த ரெட் லைட் எப்போ க்ரீன் ஆகுறது? தம்பி அடிச்சுக்கோ, என் சப்ஸ்கிரைபரை பண்ணி. ஆமாங்க, அந்த பையன் நம்ம சப்ஸ்கிரைபர் தான். ஹாய் சொல்கிறாடே, ஹாய். பார்த்தீங்களா எவ்வளோ எங்கேஜ்டாக இருக்காங்க. ஓகே, பறந்துடலாம். நைட்டு ட்ரைவ் பண்ணுறதே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குங்க. அக்கா அக்கா வழியை விட்டுருங்கக்கா. நம்ம பசங்களை திட்டுங்க, வண்டியில் பறக்குறாங்கப்பா. அங்கே போயிட்டுருக்கானுங்க. இங்கே வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா போலீஸ் இருப்பாங்க. அங்கே தாங்க கொஞ்சம் சிக்கல், பார்த்துக்கலாம் கிங் ஆஃபு. ஸோ நைட் விளாக்ன்றதுனால கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கப்பா. என்ன ஒன்றுமே தெரியல, எல்லாம் வின் பிளாஸ்ட்டுங்க. ஸோ லைட் அங்கேருந்து சப்புன்னு அடிக்குதுங்க நம்ம மூஞ்சி மேலே. வாவ், நீங்கள் செம்மையாக இருக்குங்க. அடா 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 அடா. திருவள்ளமா கிங் ஆஃபு? இல்லை வேணாங்க, நைட் டைம்ங்க. ஸோ நார்மலாகவே போகலாம். இங்கே அந்த பக்கம்லேருந்து லைட் அடிக்கும்போது ஒன்றுமே தெரியலங்க, ரோடே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆஹா அடடா, பைக்கில் ட்ரைவ் பண்ணும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க, சீரியஸாக சொல்கிறேன். அந்த அளவுக்கு ஹாப்பினஸாக இருக்குது. இவங்க வேறு சாங் போட்டுகிட்டே போகிறாங்க. அதுவும் இப்போ வந்த ட்ரெண்டிங் சாங்கு, அது என் வீடியோவில் கேட்டு அதுக்கப்புறம் காப்பிரைட் இஷ்யூ வந்து அது ஒரு மாதிரியா எனக்கு கஷ்டமாயிடுதுங்க. இங்கே பாருங்க, நான் இதை தான் சொன்னேங்க, இதை சக்க 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 அப்படின்னு போதா. பட் நம்ம வண்டியில் அவ்வளோ பெருசாக அஃபெக்ட் ஆகலைங்க. அதே நம்ம வீட்டில் ஒரு எக்ஸல் இருக்குது அண்டு ஸ்கூட்டி இருக்குது, அதை கொண்டு வந்திருந்தா ரொம்ப வைப்ரேட் ஆகிருக்குங்க. இங்கே மேலே பார்த்தீங்களாங்க ட்ரெயின் போயிட்டுருக்கு. ஐயோ போய் முடிஞ்சிருச்சுங்க. அடடா, எனக்கு என்னன்னே தெரிலங்க, சின்ன வயசுலேருந்து ட்ரெயின் பார்க்க அவ்வளோ பிடிக்குங்க. சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 22 வயசு ஆகுது. இப்போ கூட நான் ட்ரெயினை பார்த்தா எக்ஸைட் ஆகுறேங்க. அது ஏன்னே தெரிலங்க, ட்ரெயினை பார்த்தா ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும். இங்கே சும்மா த்ராட்டல் பண்ணலாமா? வா, இங்கெல்லாம் சூப்பர் பைக் கொண்டு வந்து திருவணுங்க, அப்படியே சவுண்டெல்லாம் காது பிச்சுக்கும்பா. பிரேக்கே பிடிக்காம ஸ்பீட் பிரேக்கரை பார்த்துட்டேங்க, தப்புன்னு நம்ம கண்ணில் திடீர்னு பட்டுருச்சுங்க. அதனால் அப்படியே கொண்டு போய் விட்டேன். பிரேக் பிடிச்சா அதுக்கப்புறம் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. வாவ், எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இந்த இடம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குங்க, நல்லா இருக்குது இந்த இடம். ஸோ இங்கேருந்து கேரளா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 7 கிலோமீட்டர் தாங்க, ரொம்ப கிட்ட தான் இருக்கும். அடடா, யா அத்தாடி, திரும்பவும் பிரேக் பிடிக்காமல் கொண்டு போய் விட்டேங்க. திடீர்னு எங்கேருந்துடா தெரியுறீங்க. ஸோ ஸ்பீடு பிரேக்கரை சொன்னீங்க. கிங் ஆஃப் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நைட் ரைடு போகிறது பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக சேர்ந்தே போகலாங்க. வா, எவ்வளோ ஜாலியாக இருக்குது அண்டு செம்ம சில்லுன்னு இருக்குங்க. கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவேல ஜாயின் ஆக போகிறோங்க. ஹைவேல வந்தாச்சுங்க. ஸோ வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 15 கிலோமீட்டர் வருங்க. கிங் ஆஃப் எனக்கு ஒரு நிறைய நாளாக ஒரு டவுட் இருக்குது. ஸோ எத்தனை பேர் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து இந்த விளாகை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கோயம்புத்தூர்லேருந்து யாராச்சும் வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்களா நம்மளை? அது தெரிலங்க. ஐயோ என்னங்க இந்த இடம் மட்டும் ஓவராக குளிர்துங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே காடாக இருக்குங்க. இந்த மரங்களோட சில்லுன்னு காற்று அப்படியே படும்போது செம்ம சில்லுன்னு இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா கூஸ் பம்மே ஆகுது எனக்கு.
ஸோ முடியெல்லாம் நட்டுக்குச்சுங்க. ஒரு மாதிரி நட்டுக்கிட்டு நிற்குது. என்ன டோல்கேட்டெல்லாம் தாண்டி போகிறோமே டீ குடிக்க. ஐயோ எவ்வளோ சில்லுன்னு காற்றடிக்குதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், ஃபுல்லாமே காடுங்க. காடுனா காடு கிடையாது, ஃபுல்லாக மரங்கள் செடி கொடின்னு அப்படின்னு நிறையா இருக்குது. ஸோ அதனால ஓவராக குளிர்துங்க. செம்மையாக குளிருதுங்க. அச்சோ 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 அச்சோ, கையெல்லாம் விறக்குதுங்க. இங்கே பாருங்கப்பா. அச்சோ, நான் வேற என் சொட்டரை போட்டு வந்துருக்கணுங்க. ஹாஃப் ஷர்ட் போட்டு வந்திருக்கேங்க நான். ஐயோ, ஸோ வந்தாச்சுங்க. வாவ், இங்கே தான் நம்ம டீ குடிக்க போகிறோம். கிங் ஆஃபே பார்த்தாடி. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம டீ கடைக்கு வந்தாச்சுங்க. டீ கடை பார்த்தீங்கன்னா பின்னாடி தெரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ நம்ம எத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் ஏதோ ட்ராவல் பண்ணியிருக்கோங்க. ஆல்மோஸ்ட் 15 and 17 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ செம்ம ஜாலியாக இருக்குங்க. இந்த மாதிரி நைட் ட்ராவல் வரதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியதாங்க. ஸோ கிங் ஆஃப், நீங்களே எப்போ நைட் ரைட் போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, நான் அப்படியே டீ எல்லாம் குடிச்சு முடிச்சு அதுக்கப்புறம் விளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ ஓகேங்க, நாங்கள்லாம் டீ எல்லாம் குடிச்சு முடிச்சாச்சு. ஸோ செம்ம ஃபன்னியாக இருந்துச்சுங்க. டீ எல்லாம் ஜாலியாக குடிச்சிட்டு இருந்தோம். ஸோ இங்கேருந்து நம்ம வீடு எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா, நான் 70 சொல்லிட்டு இருந்தேன். இங்கேருந்து நம்ம வீடு பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டருங்க. ஸோ 20 கிலோமீட்டர் நாங்கள் வந்தீங்கன்னா டீ எல்லாம் குடிச்சு முடிச்சாச்சுங்க. ஆனால் செம்ம ஃபண்ணுங்க, செம்ம ஜாலியாக நாங்கள் எல்லாம் அரட்டை அடிச்சிட்டு இருக்கோம். நான் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு ரீல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா அது ஷார்ட்ஸாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேங்க, இந்த விளாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் போட்டுக்கோங்க. இருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. இருங்க காட்டுறேன். ஸோ எடுக்கலைங்க, நான் பார்க்கும்போது எடுத்துகிட்டு இருந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டாங்க. அந்த போய் சுற்றிட்டு இருக்கான். ஓகேங்க, இந்த விளாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. இதோட இந்த விளாக் நான் என் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் போட்டுக்கோங்க. ஓகே, பாய் கிங் ஆஃப். எல்லாருமே ஹெல்மெட் போட்டு வண்டி எடுங்க, அதுதான் எப்போவுமே சேஃபுங்க. சரி ஓகேங்க, பாய்ங்க. எல்லோரும் பார்த்து சேஃபாக இருங்க. பாய் கிங் ஆஃப்.